Now I call lot number 25 Induja K from 9A4. Induja K from 9A4. தமிழுக்கு வணக்கம். தமிழ் பேசும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்கினேன். நான் இந்த கோடை விடுமுறையில் கற்றிருந்த நூல் கவிஞர் மீராவின் வேலுநாச்சா வரலாறு. கவிஞர் மீராவின் இயற்பெயர் வி. ராஜேந்திரன். இவர் சிவகங்கை சீமையில் பிறந்து வளர்ந்தவர். இவர் கண்டறியும் படிப்பின் போது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் மற்றும் திராவிட இயக்கத்திற்கு துணையாக நின்றவர். மீராவின் விருதுகள் தமிழ் வளர்ச்சி கழக பரிசு, பாவேந்தர் விருது, சிறப்பு இலக்கிய விருது, தமிழ் சான்ற பேரவை விருது என பல்வேறு விருதுகளை வாங்கியவர். மீராவின் கவிதைகள் மூன்றும் மாறும், ஊசிகள் கோடியும் வசந்தமும் என்ன எண்ணற்ற கவிதைகளை எழுதியவர். சங்க கால வீர பெண்மணிகள் புதிய முறத்தால் அடித்து விரட்டுவார்கள். தன் தந்தை போரில் மடிய தன் கணவனை போர்க்களத்தில் அனுப்புவார். தன் கணவனும் போரில் மடிய தனது சிறிய மகனை போர்க்களத்தில் அனுப்புவார். இப்படிதான் தமிழரின் வீரத்தை புறநானூறு கூறுகிறது. ஆனால் நான் கண்ட வேலுநாச்சியாரோ தனது 50வது வயதிலே போர்க்களத்தில் இறங்கி வெற்றியை கண்டவர். 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் செல்லமுத்துவின் மகளாக பிறந்தார். பெண் சிங்கம் போல் அவரது தந்தை வேலுநாச்சியாரை வளர்த்தார். வீரமுள்ள எங்கள் மண்ணில் அந்நியன் எதிர்த்த முதல் பெண்ணே, காற்றும் மண் புகழ் பாடும் வரலாறு பொன் வீரம் கூறும் வீரத்தாயே வேலுநாச்சியே, உண்மை வணங்கி வந்தன் வரலாறை கூறுகிறேன். வேலுநாச்சி அவள் வீர சாட்சிகள், மரபு பிறப்பு அவள் மரபாத இருப்பு. வெள்ளை கண்களில் விரலை விட்டு ஆட்டியவர்களில் அவள் விரலும் ஒன்று. கணவனின் நாட்டு மக்களின் கொன்று நவாப்பிக் கொள்ள கண்களும் குத்தி பாரத கண்ட புதுமை பெண். 1000 மேலில் போராடிய முதல் இந்திய விடுதலை போராளி. இந்தியாவின் சுதந்திரத்தின் வரலாற்றை பேசுகின்ற பலர் ஜான்சி ராணி லட்சுமிபாய் தான் முதல் இந்திய விடுதலை போராளி என்கிறார்கள். ஆனால் அதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே சபதமிட்டு பிரிட்டிஷ் படை வென்று இந்திய விடுதலைக்கு வித்திட்ட ஒரே வீரப்பெண் நம் தமிழச்சி வேலுநாச்சியார். ராமநாதபுரம் சமஸ்தான இளவரசன், சிவகங்கை சீமை வடுகநாதன் மனைவி, எண்மொழி பெற்ற பன்முகவித்தகி, உறுதியில் பேசி ஹைதரிலே திகத்த வைக்க திறமைசாலி, அடக்குமுறை எடுத்து ஆளுமையாம், மகளை சக்தியை மண்ணுக்கு நிறுத்திய துணிச்சல்காரி, கல்வி, விளையாட்டு, சிலம்பம், ஈட்டி, அம்பரதன், குதிரையேற்றம் மற்றும் யானேற்றம் என அனைத்தையும் கற்றவள். இளம் வயது முதல் இறக்கும் வயது வரை பயமறியாமல் பல்லாங்குழி அம்மானையாடும் வயதில் வாழ்வோர் பயிற்சி கற்றவள். தன் முதல் தற்கொலை படை கட்ட குழியில் நெருக்கமானவள். தன்னை காட்டுக் கொடுக்காத முடியாருக்கு நடக்கல் நட்டு தன் திருமாவளத்தின் முதல் காணியாக்கி வீரத்தில் செலுத்தியவள். ஹைதர் அலி மருதுப்பாட்டின் உதவியுடன் திண்டுக்கல் படையோடு வெள்ளையரை திண்டாட வைத்தவர். பெண் அடிமைத்தனம் பல்வேறு சமூக கட்டுப்பாடுகளை உருவாக்கிய காலத்தில் கணவர் இறந்தவுடன் பல சடங்குகளில் பெண்களை முடக்கி விடுவார்கள். ஆனால் இதெல்லாம் தோடுபொடியாக்கி வெளிவந்த வீரவாளே நம் தமிழச்சி வேலுநாச்சியார். ஒரு வீட்டின் பெண்ணின் என்றோ, என் மண்ணின் தலைவி என்றோ, அரண்மனையின் அரசு என்றோ நான் உன்னை சொல்வதை காட்டிலும் நம் தமிழ்நாட்டை தலைமுறை செய்த தமிழச்சியே, வெறு பிடித்து அடைத்த அன்னையின் ஆட்சியை தன் முன்னே மட்டியிடச் செய்த மரத்தியே, பாசமலர் தேடுவதும் ஆடவருக்கு சேவித்திருப்பதும் அஞ்சுவதும் நாடுவதும் ஆமை போல் வாடுவதும் கெஞ்சுவதுமாக கிடக்கும் பெண்ணென நாம் என்று உணர்ந்தேன். புணரி நீராடி முள்ளரும் தோல் கொடுத்து கலரி வந்த உரிய வந்தவளே, வளரை படையாவும் சிதறிதான் ஓட செய்தவளே. பாரதியாரும் பாரதாசனும் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே புதுமை பெண்ணாக வாழ்ந்து கேட்ட ஒரே வீரப்பெண் நம் தமிழச்சி வேலுநாச்சியார். அவர் பிறந்த மண்ணில் நான் பிறந்தேன் என்று பெருமைப்படுகிறேன். இந்த கோடை விடுமுறையில் கற்ற இந்த வேலுநாச்சியார் வீரத்தை தலைவருகிறேன். வாழ்க பெண்ணும் வளர்க்க வளர்கிறது. இத்துடன் என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். அந்நியர்களே அசந்து போகும் அளவிற்கு தாய்நாட்டு பற்று கொண்டு அந்நியர்களிடம்